சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் எங்கெங்கு நடத்தினார்கள் என்பது பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சினிமா படப்பிடிப்பு தளம் எங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள ஏவிஎம் கார்டன், அதாவது ஏவிஎம் தோட்டம். ஏவிஎம் தோட்டத்தில் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன என்பது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடம்பாக்கத்திலேருந்து வடபழனி ரோட்டில் அப்படியே பயணிச்சிங்கன்னா இந்த 100 அடி ரோடு. இந்த 100 அடி ரோட்டில் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம். இந்த மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு கீழே அப்படியே பயணித்து வந்தீங்கன்னா, அந்த முக்கில் மேல் மாடியில் குஷ்பு இட்லி கடை, கீழே சிம்ரன் ஆப்பக்கடை. சிம்ரன் ஆப்பம் கடை அப்படியே கடந்து இந்த கார்னரை கிராஸ் பண்ணிங்கன்னா வடபழனி போலீஸ் ஸ்டேஷன். வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் கடந்து அப்படியே நேரே வந்தீங்கன்னா இடதுபுறமாக கமலா தேட்டர். கமலா தேட்டரை கடந்து அப்படியே நேரே வந்தீங்கன்னா விஜயா திருமண மண்டபம் மற்றும் விஜயா சேஷமகால் திருமண மண்டபம், அப்புறமா வாகினி ஸ்டுடியோ இருந்த இடத்த இடிச்சிட்டு அப்படியே இப்போ ஃபோரம் விஜயா மால் கட்டியிருக்காங்க வலதுபுறமாக. ஃபோரம் விஜயா மாலை கடந்து அப்படியே இந்த ஆர்காட் ரோடு, இந்த ரோடு நேரே போரூர் வரை போகும். இந்த ரோட்டில் அப்படியே பயணித்து வந்தீங்கன்னா வலதுபுறமாக விஜயா மருத்துவமனை. விஜயா மருத்துவமனையும் இந்த ஃபோரம் மாலுக்கு சொந்தக்காரங்க தான். அவங்க தான் இந்த விஜயா மருத்துவமனையும் கட்டியிருக்காங்க. இந்த விஜயா மருத்துவமனை, விஜயா ஹெல்த் சென்டரு, விஜயா திருமண மண்டபம், விஜய சேஷமகால் திருமண மண்டபம், வாகினி ஸ்டுடியோ, இது எல்லாமே வாகினி ஸ்டுடியோவின் அதிபர் நாகிரெட்டின்னு சொல்லுவாங்க, அவருக்கு சொந்தமானது தான். வாகினி ஸ்டுடியோ தான் இந்த பக்கத்தில் வடபழனியில் முதல்ல வந்த ஸ்டுடியோ. 1960ஆம் ஆண்டு வாகினி ஸ்டுடியோவை நாகிரெட்டி அவர்கள் இந்த வடபழனியில் அமைக்கும்போது இந்த வடபழனி டு போரூர் இந்த பகுதியெல்லாம் ஒரே கருவேலம் முள்ளு காடாக இருந்திருக்கு. விஜயா மருத்துவமனை கடந்து வந்தீங்கன்னா அப்படியே வலதுபுறமாக வடபழனி நகர பேருந்து நிலையம், பெரிய பேருந்து நிலையம் இருக்குது. வடபழனி பேருந்து நிலையம் நேரே வலதுபுறமாக திரும்பினீங்கன்னா சாலிகிராமம், அப்படியே இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம் உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய என்ட்ரன்ஸு. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய என்ட்ரன்ஸுடைய இடதுபுறத்தில் தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்ரு இருந்தது. அந்த தேட்டரையும் இப்போ இடிச்சிட்டாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய என்ட்ரன்ஸில் ஏவிஎம் லோகோ உருண்டை சுற்றிகிட்டே இருக்கிறதுக்கு வலதுபுறமாக நீங்கள் பார்க்குறீங்களா, பெரிய பில்டிங்கு. இந்த பில்டிங் இருக்கிற இடமும் முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இடம்தான். அந்த இடத்த ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ வேறு யாருக்கோ சேல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த வாங்கினவங்க அந்த இடத்துல இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்க இடம் முன்பு ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனத்திடம் இருக்கும்போது அந்த இடத்துல ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படம் விசு ரகுவரன் லட்சுமி சந்திரசேகர் நடிப்பில் உருவான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் வரக்கூடிய வீடு. அந்த வீடு அந்த படத்துக்காக போடப்பட்ட செட்டு கிடையாது. அந்த வீடு ஒரிஜினலாகவே அந்த படத்துக்காக கட்டப்பட்ட வீடு. சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தோடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகும் அந்த வீடை அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்ப வருஷம் அந்த வீடு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல அப்படியே இருந்தது. அந்த வீட்டை ஏவிஎம் நிறுவனத்தார் அப்படியே வச்சு நிறைய திரைப்படங்களுக்காக பல ஆண்டுகளாக வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இப்படி அந்த வீட்டிலேயே ஒரு 1000 திரைப்படங்களுக்கு மேலே தான் படம் ஆக்கியிருப்பாங்க. நான் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்திலலாம் சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் தினமும் இரவும் பகலுமா ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த திரைப்பட குழுவினருக்கு லொக்கேஷன் சொல்லும் போதெல்லாம் நாளை சம்சாரம் அது மின்சாரம் வீட்டில் ஷூட்டிங் வந்துருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏவிஎம் நிறுவனத்தார் சம்சாரம் அது மின்சாரம் வீடு இருந்த இடத்த வெளிநபருக்கு விற்ற பிறகு அந்த இடத்தை வாங்கிய வெளிநபர்கள் தான் அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வரக்கூடிய அந்த வீட்டுடைய மேல் கூரை அமைப்பு எப்படி இருக்கும்? மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது இந்த வீட்டுக்குள்ளே முற்றத்தில் தண்ணி நாலாப்புறமும் இருந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த வீட்டில் எடுத்த படங்கள்னு பார்த்திங்கன்னா, அக்னி நட்சத்திரம் படம் எடுத்திருப்பாங்க. பிரபு கார்த்திக் நடித்த மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம் அக்னி நட்சத்திரம் திரைப்படம்
அந்த வீட்டில் எடுத்திருப்பாங்க. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் கார்த்திக்கோடைய வீடை அந்த வீட்டை காட்டியிருப்பாங்க. நான் அங்கே போக மாட்டேன். ஏன்? அங்கே போனால் கேவலமாக பேசுறாங்கம்மா. இதே அக்னி நட்சத்திரம் திரைப்பட காட்சி தான். உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல? தாலி கட்டணும் பொண்டாட்டின்னு நீ சொல்ற, ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் கார்த்திக்கோடைய அப்பாவை நடிச்சிருக்கிற விஜயகுமார் இந்த வீட்டுடைய முற்றத்தில் உட்காந்து மது அருந்திக்கிட்டே அவருடைய மகளான தாரா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அந்த காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. என்ன இது, சின்ன குழந்தைங்களாட்டம் 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு. இதே காட்சி தான். அப்பா, போன தடவையே கடைசின்னு சொன்னீங்க. என்ன வேற? உள்ள சாப்பிடல இல்ல. பிரபு சுகன்யா கஸ்தூரி இணைந்து நடித்த செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன தூரல் என்ன பாடல் இந்த வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். பிரபு கனகா கவுண்டமணி செந்தில் இணைந்து நடித்த ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி செந்தில் காமெடி காட்சி நிறைய இந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்திருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி செந்தில் கருப்பையா இவங்க சம்பந்தப்பட்ட இந்த கூலிங் கிளாஸ் காமெடி முழுவதுமே இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டுக்கு முன்னாடி தான் படமாக்கியிருப்பாங்க. கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான அடையாளமாக இருந்த இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ பெரும்பான்மையான பகுதிகள் இடிச்சிட்டு கொஞ்சம் ஏரியாவை சேல் பண்ணிட்டாங்க. ரொம்ப பகுதிகளை அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டி இவங்களே வாடகைக்கு விடுறாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோவை உருவாக்கிய அபிச்சி மையப்ப செட்டியார் அவர்கள் கடைசியாக பயன்படுத்தின காரை இப்போ ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ள ஜெயிலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஒரு கிராமம், வில்லேஜ் எஃபெக்ட்டு, சிட்டி எஃபெக்ட்டு, இப்படி எல்லாமே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தது. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் கொஞ்சம் மீடியம் சிட்டி எஃபெக்டில் இருக்கிற தெருவில் தான் ரஜினிகாந்த், ராதா, நதியா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய சீன் நிறைய படமாக்கியிருப்பாங்க. ராஜாதி ராஜா திரைப்படத்தில் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, என் கேரக்டரில் நீ நடிக்கணும்னு ஜனகராஜ்ய ரஜினிகாந்த் அவருடைய ஏரியாவில் சந்திக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த தெருவு பெர்மனண்ட்டாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தது. இந்த தெருவெல்லாம் இடிச்சிட்டாங்க. இந்த தெருவில் தான் ரஜினிகாந்த் ஜனகராஜ் சந்திக்கிற காட்சி ராஜாதி ராஜா திரைப்படத்தில் படமாக்கியிருப்பாங்க. இதே காட்சி தான். இதே தெருவில் தான் கமலஹாசன், ரோபிணி, ஊர்வசி, குஷ்பு நடித்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் வரக்கூடிய ரம்பம்பம் ஆரம்பம் பாடல் படமாக்கியிருப்பாங்க. இந்த பாடலில் கமல் இந்த பொம்மையை வச்சுட்டு ஆடுறதில் அதில் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, ஒரு ஓடு போட்ட வீடு, அதுதான் கடைசியாக வச்சு கட்டியிருப்பாங்க. 2 சைடும் வீடுகள் இருக்கும். எல்லாமே செட்டு, எல்லாமே அட்டை தான். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இந்த செட்டு இவங்க அமைச்சு வச்சுருந்த இந்த தெருவில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் படமாக்கியிருக்காங்க. சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோடைய அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வடபழனி, பேக் சைடு கேகே நகர், பேக் சைடில் கேகே நகருக்கு போகக்கூடிய அந்த பெரிய ரோடு இருக்குது, அந்த ரோடு வந்துடும். இவங்க அடுக்குமாடி குடியிருப்பை பேக் சைடு பாதை அமைச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவங்க போகிறது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாதது மாதிரி பேக் சைடு அந்த ரோடை பேஸ் பண்ணி அமைச்சிட்டாங்க. கேகே நகரில் சரியாக சொல்ல போனால் கேகே நகர் கலைஞர் பூங்கா இருக்குது, பார்க்கு. அந்த பார்க்கு வர இந்த பின்பக்கம் ஏவிஎம் ஸ்டுடியோட பின்பக்கம் வரும். அதுவும் இல்லாமல் அது பக்கத்தில் தான் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் வீடும் அது பக்கம் தான் இருக்குது. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுற ஏவிஎம் ஸ்டுடியோவில் இப்போ என்ன இருக்குது, 2023 என்ன இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இப்போ என்ன இருக்குன்னா, இதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள அமைந்துள்ள ஏவிஎம் கார்டன், ஏவிஎம் தோட்டம்.
இந்த ஏவிஎம் தோட்டத்துக்குள்ளே தான் இந்த மிகப்பெரிய ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கிய அவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வாழ்ந்த வீடு இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் தோட்டம், இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உருவாகும் போதே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இந்த தோட்டம் ஒரு தனி பகுதியாக இருக்குது. இந்த ஏவிஎம் தோட்டத்துக்குள்ளே சாதாரணமாக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்குள்ளே படப்பிடிப்பில் கலந்துக்கிறவங்களே சாதாரணமாக உள்ளே வந்துட முடியாது. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இது ஒரு தனி பகுதியாக இருக்குது. இதுக்குன்னு தனியாக 2 வாட்ச்மேன் இருப்பாங்க. இப்போ இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கிய அவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய மகன்களான ஏவிஎம் சரவணன் அவர்கள், ஏவிஎம் பாலசுப்ரமணியன் அவர்கள் கையில் தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது. ஏவிஎம் சரவணன் அவர்கள், ஏவிஎம் பாலசுப்ரமணியன் அவர்கள் 2 பேருமே தன்னுடைய தந்தையார் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை உருவாக்கிய அவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த ஏவிஎம் தோட்டத்துக்குள்ளே ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான நினைவாக இந்த ஏவிஎம் தோட்டத்தை மட்டும் அவங்க யாருக்கும் சேல் பண்ணாமல் விற்காமல் அவங்க கையிலேயே இப்போ வரைக்கும் வச்சுட்டு வர்றாங்க. இதுதான் இந்த ஏவிஎம்ங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வாழ்ந்த வீடு. அவர் இங்கே தான் ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த வீட்டை 1960ஆம் ஆண்டு கட்டி பல ஆண்டுகளாக இங்கேயே தான் இருந்திருக்காரு. ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள இந்த வீட்டை செட்டியாரோட பங்களான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் பங்களா முன்னாடியே மிக பிரம்மாண்டமான ஒரு வாட்டர் ஃபவுண்டனும் அமைச்சிருக்காரு. இந்த வாட்டர் ஃபவுண்டன் முன்னாடியும் நிறைய தமிழ் திரைப்படங்கள், நிறைய பாடல் காட்சிகள்லாம் எடுப்பாங்க. அப்புறமா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் பங்களாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ரவுண்டாக ஒரு கார்டன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதில் 16 கால் மண்டபம் அமைச்சிருக்காரு, ஒரு கொடை மாதிரி அமைச்சிருக்காரு. இந்த கொடைக்கு கீழே தான் யாராவது திரைப்பட நடிகர்கள் வந்தால் உட்காந்து பேசுகிறதுக்காக இதில் சேர் போட்டு உட்காந்து பேசுவார்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கொடையை அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த கொடைக்கு கீழே தான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கக்கூடிய திரைப்படங்களுடைய பூஜைகள் நடக்கும். அதுக்காக இந்த இடத்த வாடகைக்கு எடுப்பாங்க. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய பங்களாவுக்கு ஏத்தால வாட்டர் ஃபவுண்டனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அருவி ஒன்றையும் அமைச்சிருக்காரு. இந்த அருவியும் இருக்குது. இந்த அருவி பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக ரெக்டாங்கிளில் ஒரு ஸ்டைலாக பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஏவிஎம் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அருவி, இந்த வீடு எல்லாம் கூட நிறைய பாடல் காட்சிகளில் வந்திருக்கு. நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த அருவிக்கு பக்கத்துலேயே கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும். மேலே ஒரு பாலம் மாதிரி ஸ்டைலாக அமைச்சிருக்காரு, இந்த கம்பியெல்லாம் வச்சு. இங்கே இந்த பாலம் மாதிரி இந்த கம்பியெல்லாம் வச்சு அமைச்சிருக்காருல, இந்த இடத்துல தான் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஜெயபிரதா, கீதா இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் பாடல் படமாக்கியிருப்பாங்க. ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. இதே பாடல் காட்சி தான். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. ரஜினிகாந்த், ரீனா நடித்த நான் போட்ட சவால் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சுகம் சுகமே தொட தொடத்தானே பாடலில் ரஜினிகாந்த் இந்த கம்பி பாலத்தில் நின்றுட்டு ஆடுவார். சுகம் சுகமே தொட தொடத்தானே சொந்தம் வரும். நடிகர் விஜய் அவர்களுடைய அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் இன்னிசைமலை. நவீன், விவேக், நீரஜ் இணைந்து நடித்த இந்த இன்னிசைமலை திரைப்படத்தில் வரக்கூடிய மங்கனி மாங்கனி பாடல் இந்த பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க. சிவகுமார், சரிதா இணைந்து நடித்த சாட்டை இல்லாத பம்பரம் திரைப்படத்தில் வரக்கூடிய நெஞ்சிக்குள் பூ மஞ்சள் விரிகின்ற நேரம் பாடலில் சிவகுமார் மற்றும் சரிதா 2 பேரும் இந்த பாலத்தில் நின்று ஆடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த், ஜோதி இணைந்து நடித்த ஸ்ரீராமன் திரைப்படத்தில் வரக்கூடிய கன்னித்தண்டல் வீசும் நேரங்கள் பாடல்லைய கேப்டன் விஜயகாந்தும் ஜோதியும் இந்த பாலத்தில் நின்று ஆடுவாங்க. 90s காலகட்டத்திலெல்லாம் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் கார்டனுக்கு நம்ம வந்துட்டு போனோம்னா ஊட்டிக்கு போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஏவிஎம் ஸ்டுடியோவின் நிறுவனர் அவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபவுண்டன்லேயும் நிறைய படங்கள் படமாக்குவாங்க. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், கீதா, ஜெயபிரதா இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் வரக்கூடிய நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு பாடல் இங்கேயும் படமாக்கியிருப்பாங்க.
நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. சிவகுமார் சரிதா நடித்த சாட்டை இல்லாத பம்பரம் திரைப்படத்தில் வரக்கூடிய நெஞ்சுக்குள் மஞ்சம் பூ விரிகிற நேரம் பாடல் இந்த வாட்டர் பவுண்டர்லேயும் படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் இதே சிவகுமார், சுகாசினி, சுலோக்சனா இணைந்து நடித்த சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா பாடல் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னாடி நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி. சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த ஏவிஎம் தோட்டத்துக்குள்ளே தான் படமாக்குனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே உள்ள காட்சிகள் எல்லாம் அவுச்சி மேய்ப்ப செட்டியார் அவர்கள் வீட்டுக்கு உள்ளே தான் எடுத்திருக்காங்க. அந்த வீடு வந்து இப்போ பூட்டி இருக்குது. ஷூட்டிங் இருக்கும்போது மட்டும்தான் இந்த வீட்டு சாவி கொடுப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த. சிந்து பைரவி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழுவதுமே இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே அமைந்துள்ள இந்த ஏவிஎம் தோட்டத்தில் தான் படமாக்குனாங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு. இந்த பாடல் காட்சி ஏவிஎம் தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அவிச்சி மையப்ப செட்டியார் அவர்கள் பங்களா முன்னாடி உள்ள வாட்டர் பவுண்டன் முன்னாடி தான் நிறைய காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான் இந்த சூரியன் வழுக்கி. கேப்டன் விஜயகாந்த் ஜோதி நடித்த ஸ்ரீராமன் திரைப்படத்தில் வரக்கூடிய கன்னித்தண்டல் வீசும் நேரங்கள் பாடல்லையும் கேப்டன் விஜயகாந்தும் ஜோதியும் இந்த வாட்டர் பவுண்டன் முன்னாடி ஆடுவாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.